This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புறாவும் எறும்பும் பற்றின ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். அந்த கதையை பார்க்க போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறாவும் எறும்பும் நண்பர்களுங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப தூரத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலை உச்சியை போய் யார் போய் தொடுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு போட்டி வந்து புறாவுக்கும் எறும்புக்கும் ஏற்பட்டுச்சு. உடனே போட்டி நாளை வந்து வச்சாங்க. போட்டி நாள் வச்சோன்னா அந்த போட்டி நாள் வந்துச்சு. உடனே புறா வந்து நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போட்டிக்கு போகிறாங்க. போட்டிக்கு போகும்போது புறா வந்து ரொம்ப மேலே உயரத்தில் பறந்து போகிறதுனால எறும்பு வந்து கீழே வர்றது தெரியாமல் புறா வந்து போய்கிட்டே இருந்துச்சு. புறா வந்து அந்த மலையோட உச்சியை வந்து அடைஞ்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு எறும்பு வர்றதுக்காக. அப்போ வந்து எறும்பு வந்து திரும்ப ஒரு 2 நாள் கழித்து எறும்பு வருதுங்க. வந்த உடனே புறா வந்து எறும்புக்கிட்ட கேட்குது, இங்கே பாரு, நான் தான் ஜெயித்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுது. இந்த எறும்பு வந்து திரும்ப வந்து மலை உச்சியை அடைஞ்சு போச்சு. அந்த மலை உச்சி அடைஞ்சதுக்கப்புறமா எறும்புக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. இது வரைக்கும் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மலையவே வந்து நம்ம அடைஞ்சிட்டோமே. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு இலக்கொன்று வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது நம்ம வந்து அந்த இலக்கை அடையலாங்கிறத எறும்பும் புரிஞ்சுக்கிச்சு, புறாவும் புரிஞ்சுக்கிச்சு. இப்போ வந்து எறும்பு வந்து சொல்லுது, உனக்கு வந்து வெற்றி கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்குமே வெற்றி வந்து சீக்கிரம் கிடைக்காது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னா நிறைய தடைகள் வரும், இடைஞ்சல்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கணும். அது உண்மைதாங்க. தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.